ஹாய் கைஸ், நான் உங்களோட டிக்கெட்டி. நீங்கள் இந்த கேமில் நீங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம வெயிட்டிங் ரூம்லேருந்து உள்ளே வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த கேமில் எபிசோட் 1 போட்டிருப்போம். அதில் செத்து விளையாண்டுட்டு இருப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நிறையா வாட்டி ஜெயிச்சிருப்போம். பட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். ஏன்னா என் ஆனர் ஸ்கோர் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அதனால் எப்போதுமே சோகத்துலேயே இருந்தேன். நேரம் காலம் தெரியாமல் எவ்வளோ மெசேஜ் அனுப்பிடலாம். அது ரொம்ப சோகத்துலேயே இருந்திருந்தேன். அதனால தான் இத்தனை நாள் ஃப்ரீ ஃபயர் வீடியோ எடுத்து டெலிட் பண்ணிட்டே இருந்தேன். ஐயோ, பக்கத்தில் இத்தனை பேர் இறங்குறாங்க, எப்படி அடிப்பேனா மாட்டேனா சந்தேகம். பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சண்டை போட்டவங்க. வெறும் ஒரு பிஸ்தல். ஆனால் இந்த இது பிஸ்தல் கிடையாது, இது வேறு ஏதோ பேர். பிஸ்தல்னு நினச்சேன், ஆனால் பிஸ்தல் கிடையாது. இது கேம்லேயும் ஃபுல் கேம்லேயும் இந்த கேமில் இப்போ தான் பார்க்குறேன் அந்த பிஸ்தலே கிடையாதுங்கிறத. கேம் விளையாடும்போது நான் அதை கண்டுக்கவே இல்லை. டேய், நீங்கள் தான்டா கன் எடுக்க கஷ்டப்படுவீங்க, எங்களுக்கு அறிவு இருக்குடா, நாங்கள் ஈஸியாகவே கண் எடுத்துருவோம். பட் இந்த இடத்துல எவனோத்தன் இறங்குனதை நாங்கள் பார்க்கல. எவனோத்தன் எங்களை முடிச்சு விட்ருவான். ஆமாம், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே எவனோத்தன் எங்களை முடிச்சிடுவான். ப்ரோ கன் எடுக்க போனார். நம்ம பிளாக் உல்ஃப் ப்ரோ தான் விளையாண்டாரு. ஒரு சில மேட்ச் அவர், ஒரு சில மேட்ச் நானும் விளையாண்டோம். இந்த இடத்துல அவன் என்ன முடிச்சிடுவான். கரெக்டு, சொன்ன மாதிரியே அவனை எங்களை கொலை பண்ணிடுவான். சரி, ஓகே. இனிமேட்டு பின்னாடி கதை சொல்கிற மாதிரி சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அங்கே இருக்கிறதுக்கு அப்படியே டப்பிங் பண்ண பார்க்குறேன். பாரு, அந்த இடத்துல இறங்கலாமா? அட லூஸு பையலுங்களா, அந்த இடத்துல இறக்கி விடலான்னு பார்த்தா அந்த இடத்துல இறக்கி விடலை. சரி, அதுக்கப்புறம் கன் எடுக்கிறோம். இந்த கன் நல்ல கண்ணா? கேள்விக்குறி, எல்லாத்துக்கும் கேள்விக்குறி. கன்னை மாற்றியாச்சு. அந்த காசை எடுக்கணும், வேகமாக போய் எடுக்க வேண்டியது அந்த காசை. ஏதாச்சும் ஒரு கலாணி பையன் வருவானா? சந்தேகம், கேள்விக்குறி. இப்படி எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கே, கன்றாவி. கைஸ், நீங்கள் தான் கைஸ் சப்போர்ட் பண்ணணும். வர வியூஸே வர மாட்டேங்குது. இதுக்கெலாம் காரணம் யார்? என் ஃபேன்ஸா? இல்லை நானா? யார் தெரியல, அதுக்கு ஒரு கேள்விக்குறி. கைஸ், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். முடியல கைஸ், ரொம்ப வருத்தமாக இருக்குது. முன்னாடி அளவுக்கு யாரும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ரொம்ப கம்மியாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சொன்னதே சொல்லாதடா. ஏன் இப்போ பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதில் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ சேம் டைம் அந்த கேமோட சவுண்டை குறைக்காமே விளையாண்டுருக்கோம் அவ்வளோ நேரமாக. அதை நான் யோசிக்கவே இல்லைங்க. அதை அவ்வளோதான். இந்த ஒருத்தனை கொலை பண்ணதுக்கப்புறம் ஃபுல் கேமும் நான் தான் ஆடினேன். இல்லை, இவனை கொலை பண்ணது கூட நான் தான். இதுக்கப்புறம் ஃபுல் கேமும் நான் தான் ஆடினேன். இவனை கொலை பண்ணதுலேருந்து ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் ஃபுல் கேம் நான் தான். ஆரம்பத்தில் பிளாக் உல்ஃப் ஆடினார், அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு சில மேட்ச் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். இந்த கிளாஸ் ஸ்குவாடுக்கிட்ட அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் மறுபடியும் ஆனர் ஸ்கோர் ஏறவே இல்லை. கிளாஸ் ஸ்குவாடுக்கெலாம் கஷ்டப்பட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அது ஏறுதா இல்லையாங்கிறத போய் பார்க்கணும். ஏறி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட. கடவுளே, கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவனாச்சும் ஒரு லூஸு பைய விளையாட வாங்கன்னு கூப்பிட்டு வந்துடக்கூடாது. நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். பேச ஒன்றும் இல்லை, என்னத்த பேசுறது? டேய் ஓடுறா கைப்புள்ள.
ஓடு 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 லால் ஓடு ஓடு. இப்போ என்ன சுடுவான் என்ன? என்னடா சுடுவானே ஒருத்தன் சுடலை. என்ன ஏன் சுடுவிய? எவனும் சுற்றக்கூடாது, நம்ம பாட்டுக்கு ஓட வேண்டியதான் கைஸ். இந்த வீடியோவில் உங்கள் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது கைஸ், ஏன்னா வந்து நான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடம் இப்போ லூட்டு நிறையா லூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு எவனொருத்தன் எங்களை சுட்டான். நாங்கள் முன்னாடியிலேருந்து அவன்கிட்ட சுடுறான்னு பார்த்தா பின்னாடியிலேருந்து குரங்கு சுட்டான். முன்னாடி ஒருத்தன் நின்னாங்க கைஸ், அவனை அடிக்க அங்கே போனால் பின்னாடிலேருந்து வந்து சுட்டுட்டான். ஸோ செம்ம இரிட்டேஷனாக இருந்துச்சு எனக்கு, செம்ம வெறுப்பாக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் வந்து வேகமாக அந்த ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி போயிட்டேன். சொல்கிறதுக்கு நான் எதுவுமே இல்லாதனால தான் நான் வந்து கட் பண்ணி தூக்கிட்டேன் பாதி இதை. வீடியோ நான் எடுத்தது 29 நிமிஷத்துக்கு, ஆனால் அப்லோட் பண்ண போகிறது வெறும் 19 நிமிஷத்துக்கு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அது குறைஞ்சாலும் குறையும். ஆனால் எனக்கு தோன்றது வந்து 19 நிமிஷத்துக்கு குறைய வேண்டாம்னு எனக்கு தோணுது. சொல்கிறான்டா எவ்வளோ லூஸ் பையடே ஸ்டூபிட். அவனை நாங்கள் போடுவோமா மாட்டோமா கேள்விக்குறி. எனக்கே ஞாபகம் இல்லையே அவனை போடுவேனா மாட்டேனா. போடுவேன் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அவ்வளோ கொலை பண்ணிடுவோம். நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த குளோபாலுக்கு பின்னாடி தான் எவனோத்தையும் உட்காந்துட்டு இருக்கான். அவன் இந்த குளோபாலை உடச்சிட்டு அவன் மண்டையை பொழக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இப்போ ஒட்டச்சிட்டு அவன் மண்டையை பொழக்கிறேனே. சாவுடா 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 சாவுடா. சரி நாங்கள் குத்துனா அப்படி இறங்கும். 550 பிளட்டு குறையும் நாங்கள் குத்துனா. ஹெச்பி குறையும். என்ன சொல்லுவாங்களே, ஹெச்பிக்கு தான் நினைக்கிறேன். கையில் வச்சுக்கிறது செம்மையான கண்ணு. அந்த கண்ணை வச்சு நீங்கள் எப்படி ஹத்தீங்கன்னு கேட்டால் எனக்கே தெரியல. இந்த இடத்துல ஒரு எனிமி இருந்தாங்க கைஸ். இந்த இடத்துல ஒரு எனிமி இருந்தான். அவனை தேடிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது அந்த எனிமியை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நான் மேலேருந்து இல்லை கீழே தான் அவனை பார்த்துட்டு தான் அந்த வீட்டில் லூட் இருக்கும். சில டைம் ஒரு எனிமி இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே வந்தோம். ஆனால் நான் நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு எனிமி இருப்பான். ஆனால் ஓடிட்டாங்க ஓடிட்டான். அதை நாங்கள் நோட்டீஸே பண்ணல. இவர் வந்து லூட்டு வேணும் சுற்றிக்கிட்டு இருந்தார் பிளாக் உல்ஃபு. இதெல்லாம் வந்து நாங்கள் செம்ம டயர்டாக இருந்துச்சா, அதனால வந்து ஒரு சில கட்டத்துலலாம் வந்து எனக்கு நெக் பெயின் வேறு கைஸ். அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் டோட்டலாக நான் தான் விளையாண்டேன். டோட்டலாக சேர முடியாது, பிஆர் ரேங்க்டில் டோட்டலாக நான் தான் விளையாண்டேன். அந்த இடத்துல ஒரு அதாவது எதிர் டீம்காரன் இருந்தான். இருங்க, எப்போ ஸ்கோப் பண்ணுறப்ப தெரிலனா ஒரு வாட்டி ஸ்கோப் பண்ணுறப்ப ரெட் கலரில் தெரியும் பாருங்கள். எவனோ அந்த சுட்டான் பார்த்தீங்களா, அங்கே நம்மளோட எனிமி ஒருத்தன் இருந்தான். அவனை தேடிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஆனால் இவர் லூட்டு வேணும்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால லூட்டு தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து ஒரு செக்கிங்கை போட்டு அவனை போட வேண்டியதான். பாருங்கள், பார்த்தீங்களா ரெட் கலர் தெரிஞ்சிச்சா. நான் என்ன நினைக்கிறேன்னா அது அந்த எனிமியாக தான் இருப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நினைக்கிறபடி அது அவன் எனிமியாக தான் இருக்கும். எனிமியாக இருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த கண்ணு நான் யூஸ் பண்ணது இல்லை கைஸ், அதனால் இது மொக்க கண்ணு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ப்ரோக்கு தெரியும் இது எந்த மாதிரி இருக்குன்னு. அங்கே எனிமி இருந்தது அவர் பார்க்கல, நான் தான் பார்த்தேன். உங்களுக்கு நான் ஃப்ரீ ஃபயருக்கு சொல்ல போனால் ஃப்ரீ ஃபயரில் என்ன நூபுன்னு சொல்லிட முடியாது. பட் ஃப்ரீ ஃபயரில் நான் ஓரளவுக்கு கெத்து. பாருங்கள் சொல்கிறான் பார்த்தீங்களா சொன்னேன்ல அவன் தாங்க இது மேலேருந்து கீழே வந்துட்டான் போல். நான் முதல் ஸ்கோப் பண்ணி பார்த்தப்ப இருந்தான், ரெண்டாவது ஸ்கோப் பண்ணி பார்க்குறப்ப இல்லை. அதனால் கீழே இறங்கி வந்துட்டான் போல். பட் அவன் தான் இதுவான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் பார்த்ததை நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நாங்களாம் காரை வளைச்சி வளைச்சி ஓட்டுவோண்டா. இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சி இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறேன். கடவுளே, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் தான் சொல்லணும். பின்னாலேருந்து எவனும் என்னை சுற்றக்கூடாது. ஐயோ, கார் கீழே விழுந்து வெடிக்க போகுதே. ஊர் மக்கள் உனக்கு வந்துட்டான்டா. என்னடா அப்புறம் ட்ராப்பர் கிட்ட எவனோ திரிக்கிறா. ஃபைனல் பேட்டில்ரா. இப்போ ஒரு வழியாக சாகடிச்சு வச்சான். என்ன கன்றா வச்சிருக்க? பேதியில் போவான். என்ன கன்றா அது? குட் லூட்ரா. டேய், யார்ரா நீ? பேதியில் போனவனே. பார்த்தீங்களா, காரில் லூசு பைய போகிறான். முன்னாடி ஒரு லூசு பைய நிற்கிறான். அவனை போட்டாச்சு. டேய் என்னடா அந்த லூசு பைய? இந்த இடத்துல செம்ம ஃபைட்டுங்க. பாருங்கள், எங்களை பார்த்து பயந்து இறங்கிடுவான். சரியான ஃபைட்டு. நான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் பாருங்கள். என்னதான் அந்த ஃபைட்டில் நான் தோற்றுருந்தாலும் எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த ஃபைட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செம்மையான ஒரு ஃபைட்னா, நான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டதில் செம்மையான ஒரு ஃபைட்னா அது இதுன்னு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் விளையாண்டதில் செம்மையான ஒரு ஃபைட்னா இன்றைக்கான செம்மையான ஃபைட்னா அதை நான் இதை தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபைட்டை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது பிஆரே விளாண்டுட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் மொக்கையாகி நாங்கள் வேறு இது போயிடுவோம். பார்த்தீங்களா, ஆனால் ஒரு கஷ்டப்பட்டு 91 ஏற்றிருக்கேன். அதுக்காக லைக்கை போடுங்க. லைக்கை போட மறந்துடாதீங்க நண்பர்களே. கிளாஸ் கோட் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருப்போம். ஃபஸ்ட் மேட்ச் அவர், செகண்ட் சொல்கிறது ரவுண்ட் 1 அவர், ரவுண்ட் 2னா அப்படின்னு விளாட்லாம் இருந்தோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அந்த கண் எடுக்கலாமா இந்த கண் எடுக்கலாமான்னு. அதெல்லாம் சொல்லணுமா? அதுக்கப்புறம் இப்போ தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறனால கேவலமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க கேம் விளையாடுறப்ப. எங்களுக்கு எதிர் டீம் சத்தம் நம்மளுக்கு கேட்காதுல, நம்ம டீம் தான் நினைக்கிறேன். டேய், நீ சவுண்ட் ஆஃப் பண்ண அவ்வளோ போராட்டம் ஆச்சு. நீ ஏன்டா நீங்கள் வேறு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே? டேய் ப்ரோ, நோ ப்ரோ, சொல்லாதீங்க ப்ரோ. யாரடா அடிக்க வர? சாவு ப்ரோ, வந்து ஹீல் பண்ணு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நீ வேற லெவல் ப்ரோ. நோ ஃபைட் ப்ரோ, நோ. ஏடா செத்த பயலே, ஏடா அறிவு இருக்காடா உனக்கு? ஹீல் பண்ண சொன்னா சண்டை போடுற அறிவு இல்லை உன்? கவர் கூட ஏண்டா? டே செத்த பயலடா நீ, செத்த பயல நீன்னு கேட்குறேன். வந்து ஹீல் பண்ணுறதை விட்டுட்டு வீரப்புலி மாதிரி வந்துட்டார் அங்கேருந்து வேகமாக. எதுக்கு வந்த வேகத்துக்கு கவர் எடுத்து நீ கவரில் ஏதோ ஒன்று அந்த மாதிரி இது ஃப்ரீ ஃபயர் இருக்க வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியாது அவ்வளோவா. அது எப்படி சொல்கிறது க்ளோவால் போட்டு நீ ஹீல் பண்ணிடலாம். பாவம் பயல்கிட்ட க்ளோவால் இல்லை போல் ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்கிறனால. அடா பாவி, அவனை பேசிக்கிட்டே நம்ம அவுட் ஆகிட்டோம். டேய் தம்பி, இப்போயாச்சும் ஹெல்ப் பண்ணுவியாடா? டேய் இங்கே வாடா, என்னை வந்து ஹெல்ப் பண்ணுறா வாடா. டேய் தம்பி வாடா. அண்ணே, ஏண்டா என் கூடையே தான் சாவியாடா பொழுதுனைக்கும்? தனியாலாம் சாக மாட்டியாடா? வந்து ஹெல்ப் கூட பண்ண மாட்டான். தலைவரை யாரை சொல்கிறீங்க?
எங்கேயாச்சும் யாரையாச்சும் சுடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. இந்த இடத்துல நான் MP40 எடுத்தேன். அவர் தட்டி விட்டுட்டு இது எடுத்துக்கிட்டாரு, ஸ்னைப்பரு. என் காசை கறியாகிறதுக்கே பறந்துட்டான். செடி மஷ்ரூம் வாங்கி தர சொல்கிறான். அது பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. வாங்கி தர சொல்லிட்டான் கரும்பு முடிச்சவன். என் காசை கறியாகிறதுல குறியாருடா, காசை கறியாகிறதுல குறியாருடா. இந்த மேட்ச் தான் என் பெஸ்ட்டு மேட்ச்சு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு செம்மையாக விளையாண்டுருந்தேன் இந்த மேட்ச்சில். நான் வேறு லெவலுக்கு விளையாண்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, இவனத்தை வந்துட்டான். இவனை கஷ்டப்பட்டு போட்டேன் நான். இப்படி போட்டுட்டு இவனையும் நான் தான் போட்டேன். அடுத்து இன்னொருத்த வந்தான், அவனையும் நான் தான் போடுவேன். இவங்க எல்லாத்தையும் போய் டப்பு 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 டப்புன்னு ஹீல் பண்ணணும். இப்போது ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் ஒருத்தரை போட்டேன்னா அவர் ஒருத்தரை போட்டார். செம்ம கஷ்டமான மேட்ச்னா அது இதை தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்தவன் நான் போட்டேன், செகண்ட் வந்தவனையும் அதுக்கப்புறம் வந்தவங்களையும் அவர் போட்டார். ரொம்ப டிஃபிகல்ட்டான மேட்ச்சுன்னு நான் இதை தான் சொல்லுவேன். இப்போது ஃபாஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் ஸ்லோனா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு மேட்ச்சு தான், கஷ்டமான மேட்ச்னால் நான் இதை தான் சொல்லுவேன். இந்த மேட்ச்சில் நான் சாவேன்னா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வெரி வெரி டிஃபிகல்ட்டான மேட்ச் இது. செத்தாலும் செத்துருப்பேன் கைஸ். ஏன்னா அலாக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துவாருன்னு தான் நினைக்கிறேன். தனியாலாம் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. செத்துறான் பாருங்க, அவனும் செத்துறான், நானும் செத்துறேன். ஆனால் இந்த இடத்துக்கே நாங்கள் தான் ஹீரோ. கண்ணை 3rd லெவலுக்கு எவால்வ் பண்ணிட்டு பயங்கர கோபத்தோடு இருந்தார் நம்ம பிளாக் விஷ் ப்ரோ. செம்ம கோபத்தோடு இந்த மேட்சை தொடங்கணும். இந்த மேட்ச்சில் 1 டாப் அடிக்கணும்னு நினச்சோம், அடிக்கலை. 1 டாப் அடி ப்ரோ, ப்ரோ ப்ரோ 1 டாப் அடி ப்ரோ. இப்படி தான் நான் கத்திக்கிட்டே இருந்தேன் மேட்ச் முழுக்க. ஆனால் 1 டாப் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ரைஸ். 1 டாப்பே அடிக்க முடியல. கருமோ சாவுங்கடே, செத்த போயிடுவேன். அங்கே ஒருத்தனை போட்டு அவன் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ ஸ்கோப் பண்ணால் தான் நல்லா தெரியும். உள்ளுக்குள்ளே அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தான், நான் அதை பார்த்தேன். அவன் செத்துருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நீ பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் அவன் செத்துனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். எந்திரிச்சானா செத்துறான், மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவேன். 2 தாட்டி ஹெல்ப் பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள், மறுபடியும் சாவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அங்கே போயிட்டு சண்டை போகலான்னு போனான். இப்போ மறுபடியும் அடி வாங்கி செத்துருவான் இவன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மறுபடியும் ஹெல்ப் பண்ண சொல்லுவான். அண்ணே அண்ணே ஹெல்ப் பண்ணினே, நீ என் தெய்வம்னே, ஹெல்ப் பண்ணுனே தெய்வம் அண்ணே. பார்த்தீங்களா, வந்துட்டான் பாருங்க. கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சில் அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கி பண்ணுறதெல்லாம் நாங்கள். ஆனால் இந்த மேட்ச்சில் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களா என்னெல்லாம் தெரியலன்னா நான் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அவங்க கொடுத்தாங்களா இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கல. ஜெயிக்கணுங்கிற ஒரு இதில் வெறியில் விளாண்டுட்டு இருந்தனால அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. பட் இந்த இதில் மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா யார் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிற ரிசல்ட்டு. ஒருவேளை சப்பையாக அடி வாங்கி அவுட் ஆயிடுவோமோ. அப்படி ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். சரி டேய், வீரனை முதுகு பின்னாலேருந்து தாக்குறான்டா அவன். யார்ரா நீ? டேய், முதுகு பின்னாலேருந்து தாக்காதுடா, அசிங்கமாக இருக்குதுடா. டடா நாம் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ். போடு. எத்தனை கில்லு 5 கில்லு. அட சல்லி பயிலா, 1 கில்லு. ஏண்டா நானே ஒரு காலத்தில் நூபாக இருந்தவன்டா, இப்போ நானே ப்ரோவாக இருக்கேன். பை. என்ன சொல்ல வரேன்னா, நூபாக இருந்தவங்க எல்லாம் ப்ரோவாக முடியும்டா. அதனால் ப்ரோவாகுங்க.